Hi guys, welcome back to my channel and also welcome back to a new episode called The Mystery Stories. Okay, first episodeல ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுத்துச்சுங்க. செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்டோரியில் வர பீப்புள் வந்து ஆர் த மோஸ்ட் ஜீனியஸ் பீப்புள். இந்த ஸ்டோரி வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. அண்ட் this act is prohibited, but they made a genius move to escape a prison. இந்த மாதிரி அந்த மாதிரி prison இல்லைங்க, அது மோஸ்ட் சேஃபஸ்ட் prison சொல்லலாம். அண்ட் there are no chances to escape அப்படின்ற ஒரு prison சொல்லலாம். அது prison பேர் என்னென்னா the Alcatraz prison. ஸோ Alcatraz prison வந்து the Alcatraz ஐலாண்டில் இருக்குது, சான் ஃப்ரான்சிஸ்கோவில், அமெரிக்கா. இந்த prison வந்து ஒரு சாதாரண prison இல்லை. இந்த prisonல வர கைதிகள்லாம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கைதிங்க. யார் யார் இந்த லெவல் 1 லெவல் 2 ப்ரிசனில் இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண ப்ரிசனர்ஸை தான் இங்கே அடித்து வைப்பாங்க. கைதிங்க வந்து தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பட் நான் சொல்கிற 3 பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரி தான் இப்போது இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரியை கேளுங்க, என்டையராக கேளுங்க. என்ன ஆகுதுன்னு நினச்சி கூட பார்க்காத விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க டு எஸ்கேப் த ப்ரிசன். அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இன் ஃபியூச்சர் மை சேனல் இஸ் ஹியர். இந்த அல்கட்ராஸ் prison வந்து ஒரு ஐலாண்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஐலாண்ட் மீன்ஸ் ஒரு ரொம்ப சேஃபஸ்டான ஒரு prison. அண்ட் சரௌண்டிங் வந்து பே இருக்குங்க, லைக் சான் ஃப்ரான்சிஸ்கோ பே. அது ஒரு ஓஷன். ஸோ ப்ரிசன்லேருந்தும் தப்பிச்சு நீங்கள் போனாலும் ஒரு பெரிய ஓஷனில் வந்து நீங்கள் சர்வை பண்ணியே ஆகணும். ஸோ தட் இஸ் சம்திங் வெரி டிஃபிகல்ட் இல்லை. ஸோ இதுலேருந்து தப்பிச்சு போனாங்கன்னா அது ஒரு 3 பேர். அந்த 3 பேர் வந்து ஃப்ராங்க் மாரிஸ், ஜான் ஆங்லின், கிளாரன்ஸ் ஆங்லின். ஸோ ஃப்ராங்க் மாரிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சின்ன சின்ன ராபரிஸ் எல்லாம் பண்ணி சின்ன சின்ன இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எங்கேஜ் ஆகிட்டு கேப்டிவில் வச்சு அண்ட் தப்பிக்க ட்ரை பண்ணி இவனு வந்து இங்கே வச்சுருந்தா இவன் தப்பிச்சிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ராங்க் மாரிஸை வந்து லெவல் 1 ப்ரிசன்லேருந்து அல்கட்ராஸ் ப்ரிசனுக்கு மாற்றுறாங்க. ஜான் ஆங்லின் அண்ட் கிளாரன்ஸ் ஆங்லின், ஸோ இவங்க வந்து 2 பேரும் பிரதர்ஸ். எதனால் மாட்டியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு பேங்க்குள்ளே போய் டாய் கன்ஸை வச்சு மிரட்டி அந்த பேங்க்கை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க 2 பேரும். ஸோ அதனால் வந்து இவங்களும் வந்து அந்த லெவல் 1 லெவல் 2 ப்ரிசனில் இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி ஸோ அவங்களையும் இந்த அல்கட்ராஸ் ப்ரிசனில் வந்து கேப்டிவ் பண்ணிட்டாங்க. ப்ரிசனில் வந்தாச்சு. அண்ட் ப்ரிசனில் என்னென்ன ஆக்டிவிட்டி ஆகுனா, எவ்ரி 2 hours வந்து செக்கிங் வருவாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க. அண்ட் தேவர் ஆல் ஃபைன் ஃபார் ஃபியூ டேஸ். அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே காமிச்சாங்க. சடனாக வந்து ஒரு மார்னிங் 7 AM. ஸோ அப்போ வந்து இந்த ரோல் கால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் டு செக் ஆர் வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் கால் அப்படின்னு வருவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது இந்த 3 prisoners ஃப்ராங்க் மாரிஸ், ஜான் ஆங்லின் அண்ட் கிளாரன்ஸ் ஆங்லின், ஸோ இவங்கள வந்து செக் பண்ண வரும்போது அவரோட ஸ்டிக் இருக்குங்க. ஸோ இந்த செல்லுலலாம் பிடிச்சி தட்டிகிட்டே வருவாங்க. அண்ட் தட்ட எந்திரிக்கலை. ஸோ 3 பேரும் எந்திரிக்கலை. அண்ட் அவங்க தலையை தட்டி இப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, தலை தானாக விழுந்துருச்சாங்க கண்டி. ஸோ அது பார்த்தா ஒரு ஃபேக் ஹெட். ஸோ ஃபேக் ஹெட்டு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இதை தெரிஞ்சுட்டு ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ப்ரெசென்ட் போயிடுச்சு. ஸோ எப்படி என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு தேடிட்டே இருந்தாங்க. பட் அவங்கள கண்டுபிடிக்கவே முடியலை. இவங்களோட எஸ்கேப் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இவங்க கூடவே வந்து 4th மெம்பர் ஒருத்தன் வந்து அவனும் இந்த பிளானில் இன்டல்ஜ் ஆகியிருந்தாங்க. அவன் பேர் வந்து ஆலன் வெஸ்ட். ஸோ ஆலன் வெஸ்ட் வந்து இதே மாதிரி இந்த ஃபேக் ஹெட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அவனும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஒரு பாயிண்டில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தால் அவன் மாட்டிட்டான். ஸோ இந்த விஷயத்தால் தான் வந்து ஆலன் வெஸ்ட் பிடிச்சி இவங்க எப்படி தான் எஸ்கேப் ஆனாங்க, ஸோ இவனை விசாரித்தா கண்டிப்பாக வந்து அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் அந்த பிளான் தெரியும். பிகாஸ் சிமிலர் எஸ்கேப். ஸோ 3 பேரும் வந்து அந்த ஃபேக் ஹெட் வச்சுருந்தாங்க. அண்ட் இவனும் வந்து அந்த ஃபேக் ஹெட் வச்சுருந்தாலும் ப்ராப்ளி இவங்கெல்லாம் ஒரே டீமு. ஸோ இவனை பிடிச்சா அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற விஷயம் வந்து அவங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் பிளானுங்க. சின்ன சின்ன விஷயத்தை வச்சு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்ல போகிற கதையில் தெரியும். ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ஆலன் வெஸ்ட்டு தான் பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல, ஆலன் வெஸ்ட் தான் இந்த என்டையர் பிளானுக்கே வந்து ஒரு ஹெட்டாமா. ஸோ இந்த பிளான் வந்து ஆலன் வெஸ்ட் தான் க்ரியேட் பண்ணது. பட் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. பட் இவன் எதுக்காக மாட்டினான்னு தெரியல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு தப்பிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வழி இருந்துச்சாங்க. ஸோ இவங்க 4 பேரும் வந்து பிளான் போட்டாங்கன்னா, இந்த சிங்க் இருக்குது இல்லைங்க, இந்த செல்லில் ஒரு சிங்க் இருக்குங்க. அந்த சிங்க்கு கீழே வந்து ஒரு வென்டிலேட்டர் ஒன்று இருக்குங்க.
ஸோ அந்த வென்டிலேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா காற்று வெளியே வரது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வென்டிலேட்டர் தான் இவங்களோட எய்ம். ஸோ அதை தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து எடுக்கிறாங்க, ஒடிக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களோட ஜென்ரல் யூஸ்க்கான ஸ்பூன்ஸ் இருக்கு இல்லைங்க, ஸ்பூன்ஸ் அண்ட் யூட்டென்சில்ஸ். ஸோ அதை வச்சு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் மாதிரி பண்ணி அதை வந்து குத்தி 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 வெளியே எடுக்கிறாங்க. அண்ட் இது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 2 மாதம் ஆகுதுங்க. நீங்கள் கேட்கலாம், இது வந்து ஒரு தடவை வந்து அதை எடுத்துட்டாலே ஏதோ சேஞ்சஸ் இருக்குது, ஜெயிலர்ஸ் எல்லாம் டவுட் படுவாங்க, என்ன இது என்ன பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கரெக்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வந்து இதை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து டக்இன் பண்ணிட்டு ஸோ மிச்சம் இருக்கிறத வந்து மறுநாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரிசன்ஸ்லேயே வந்து சில ஜாப்ஸ் இருக்குங்க, இந்த பெயிண்டிங் ஜாப்ஸு, ஏதாச்சும் ஒரு சில ஜாப்ஸ், இந்த வுட் கட்டிங் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க. ஸோ அதை வச்சு இந்த ரீபெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு வென்டிலேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கிட்டு ஸோ இப்போ ரீபெயிண்ட் பண்ணிவிட்டு எவ்ரி நைட் வந்து வச்சுருவாங்க. ஸோ தட் வில் நாட் கிரியேட் எனி டவுட் அமாங் த ஜெயிலர்ஸ். ஸோ இதை வந்து பார்த்துட்டே இருந்தாங்களா. அண்ட் 2 months ஆயிடுச்சு. ஸோ 2 months ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து அந்த ஃபேக் ஹெட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எவ்ரி நைட் வந்து இந்த ஃபேக் ஹெட்ஸ் வச்சுட்டு இவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க, டக் பண்ணி உள்ளே போயிருப்பாங்க. ஃபேக் ஹெட்ஸ் வச்சுட்டு ஜெயிலரை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேக் ஹெட்ஸ் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து இந்த ஆலன் வெஸ்ட் சொல்கிறேன்னா, இந்த ஃபேக் ஹெட்ஸ் வந்து இந்த டாய்லெட் பேப்பர் இருக்குங்க, டாய்லெட் பேப்பர் வச்சு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒரு சோப்பை வச்சு ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ லிட்ரலாக வந்து ஒரு அவங்களோட ஹெட் சைஸில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிசன்ஸில் வந்து பார்பர் ஷாப்பு வந்து இருக்குங்களாம். ஸோ அவங்களுக்கான ரெகுலர் ஹேர் கட்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. ஒரு இடத்துல பார்பர் ஷாப்பில் வந்து அவங்க வந்து ஹேர்ஸ், ஸோ கட்டான ஹேர்ஸ் எல்லாம் எது வேஸ்டான ஹேர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்களாம். ஸோ அந்த ஹேர்ஸை தான் இவங்க வந்து அந்த ஃபேக் ஹெட் மேலே ஸ்டிக் பண்ணுவாங்களாம். அவங்க ஹேர் மாதிரியே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் பண்ணுவாங்களாங்க. நேச்சுரல் ஹேர் அது. சோப்ஸு அண்ட் இந்த டாய்லெட் பேப்பரை வச்சு ஒரு ரெட் ஒன்று க்ரியேட் பண்ணி வித் ஹேர். ஸோ இப்படி பண்ணி எவ்ரி நைட் வந்து அவங்க வென்டிலேட்டர் யூஸ் பண்ணி டிகின் பண்ணி அவங்க போயிட்டே இருந்திருக்காங்க. டெஸ்டினேஷன் வந்து கண்டிப்பாக அந்த மெயின்டெனன்ஸ் ரூம் தான் அவங்களோட டெஸ்டினேஷன். ஸோ அங்கே தான் ரீச் ஆகிட்டு அங்கத்துலேருந்து தான் அவங்க வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லெட் மீ ஸ்டாப் தேர். ஸோ அங்கே இருக்கிற போலீஸ், FBI அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மெயின்டெனன்ஸ் ரூமும் தப்பிச்சிட்டாலும் பட் இந்த ப்ரெசென்ட்டில் வந்து 6 வாட்ச் டவர்ஸ் இருக்குது. ஸோ எப்படியாச்சும் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் அதையும் தாண்டினா 20 foot ஃபென்ஸ் இருக்குது. ஸோ வித் ப்ராட் வயர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி போனாலும் பட் தெர் இஸ் அ டீப் டார்க் பே ஓஷன் அப்படின்றாங்க. ஸோ அதை தாண்டி எப்படி போகலாம், ப்ராப்ளி அவங்க வந்து தப்பிச்சு போயிருந்துக்கலாம் பட் தே வில் நாட் பி அலைவ். ஸோ அவங்க வந்து தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் பட் அந்த ஓஷனில் போனால் சர்வை பண்ண முடியாது, ப்ராப்ளி வந்து அவங்க செத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த FBIயோட தாட். ப்ரெசென்ட்டில் வந்து இருந்தால் அவங்க மாட்டிப்பாங்க, இல்லைனா யூ ஹாவ் டு கெட் இன் டு த ஓஷன். ஸோ சிட்டிக்கு போனோன்னா அந்த ஐலாண்டை பாஸ் பண்ணி அந்த ஓஷனை பாஸ் பண்ணி தான் போகணும். பட் அவங்க வந்து போயிருக்க 100% சான்ஸ் இல்லை. ஸோ இந்த ஆலன் வெஸ்ட்டுக்கு வரலாங்க. ஸோ ஆலன் வெஸ்ட் வந்து இப்போ இருக்க சொல்லியிருக்கான் மெயின்டெனன்ஸ் ரூம் இருக்கும், அவங்க போயிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பதில் சொல்கிறாங்க. திஸ் வில் ப்ளோ யுவர் மைண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே யூஸ் த ரெயின் ஜாக்கெட்டுங்க. ரெயின் ஜாக்கெட் கொடுப்பாங்க இல்லைங்க, இந்த மலைக்கு ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது மழை வந்துச்சுன்னா நீங்கள் இதை போட்டுனே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெயின் ஜாக்கெட் இருக்குது இல்லைங்க, அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு லிட்ரலாக ஒரு போட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்கங்க. இதெல்லாம் வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ரூமில் ஆகிட்டுக்கு 2 months. ஸோ 2 months எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க. ஸோ இந்த 2 monthsல இதெல்லாம் வந்து இந்த கிராஃப்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய உடன் பீஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் அவங்க வந்து ஒரு ரோவர் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்களாம். போட் மட்டும் க்ரியேட் பண்ணாமல் அவங்களுக்கான ரோவர் கூட க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வித் ஹேவிங் அ சிம்பிள் ரெயின் ஜாக்கெட் அவங்க வந்து ஒரு போட்டும் ஒரு ரோவர், ஸோ இப்படி பண்ணி தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் வெஸ்ட் சொல்கிறாங்க. தப்பிச்சு வந்து எங்கே போகலாம், ஸோ எங்கே போனோன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டிக்கு தான் போகணும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே ஸோ அப்படியாவே இருக்கட்டும், போட்லேயே ஒரு போட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க அண்டு போயிட்டாங்க. ஸோ போனாக்கா இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டிக்கு தான் உள்ளே போகணும். சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியில் போனால் தேர் பீப்புள் அரவுண்ட், ஸோ ஹைலி பாப்புலர் பீப்புள் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்கள பார்த்த உடனே யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் இவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு. பட்
அவங்களுக்கு அங்கே இன்ஃபர்மேஷனும் ஏதோ வரல. ஸோ எப்படி எங்கே போயிருப்பாங்க FBI-யோட கொஸ்டின். ஸோ அதுக்கு அந்த ஆலன் வெஸ்ட் சொல்கிறாங்களாம், நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அவங்க வந்து சிட்டிக்கு போயிருப்பாங்க அப்படின்ட்டு. பட் இல்லை. ஸோ ஐலேண்ட்லேருந்து இந்த சிட்டிக்கு 2-3 மைல்ஸ் இருக்குங்க. பட் அவங்களோட பிளான் என்னென்னா, அவங்க வந்து சிட்டிக்கு போகிறதில்ல, பட் இன்னொரு ஐலாண்ட் போகிறாங்க. அது பேர் வந்து ஏஞ்சல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐலாண்டில் வந்து யாருமே இல்லை. அது ஒரு கைண்ட் ஆஃப் மிலிட்ரி கேம்பஸ் விச் இஸ் டீகமிஷன். அது வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ஐலாண்டுக்கு போயிருப்பாங்க. அங்குலேருந்து இன்னொரு ஐலாண்ட் விச் இஸ் கனெக்டிங் டு சிட்டி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனோட பிளான். ஸோ FBI வந்து அமேஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த பிளான் வந்து ப்ராப்ளி கான்ட் ஜட்ஜ் இல்லைங்க. ஸோ ஒரு சைடு வந்து FBI வந்து இவங்க கண்டிப்பாக இவங்கள தப்பிச்சிருக்க மாட்டாங்க, இவங்க வந்து கண்டிப்பாக இந்த கடலில் போய் செத்துருப்பாங்க, தெர் இஸ் நோ சான்சஸ் டு சர்வைவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவன் சொன்னதை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே லெட்ஸ் கோ அண்ட் செக் த ஏஞ்சல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த ஏஞ்சல் ஐலாண்ட் போய் பார்க்குறாங்க, எங்கே அவங்க தப்பிக்க நினச்சாங்க இல்லைங்க. ஸோ அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு சில எவிடன்ஸ் கிடைக்குதுங்க. அந்த எவிடன்ஸ் என்னென்னா, த சேம் ரெயின் ஜாக்கெட் அங்கே இருக்குங்க. ரெயின் ஜாக்கெட் பீசஸ் இருக்குங்களா, அண்ட் ஆல்சோ த வுடன் பீஸ் ஆஃப் ரோவர். ஸோ அவங்க யூஸ் பண்ணாங்க அந்த ரோவர், அந்த பீஸ் கூட கிடைக்குதுங்களா வித் தேர் ஃபேமிலி ஃபோட்டோஸ். ஸோ அவங்களோட மெமரிஸ்க்கான ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க இல்லை. ஸோ அந்த ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குதுங்களா. யாரோடது? ஃப்ராங்க் மாரிஸ், ஜான் ஆங்லின், கேரன் ஆங்லின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆலன் வெஸ்ட் இன்னும் கேட்குறாங்க, ஓகே அந்த பர்டிகுலர் ஐலாண்டில் ரீச் ஆகிட்டாங்க, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஸோ ஆலன் வெஸ்ட் சொல்கிறான், இந்த மாதிரி பிளானே வந்து அங்கே ரீச் ஆகிட்டு ஒரு காரை தெஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த காரை வந்து தெஃப்ட் பண்ணுவாங்க, அதே காரில் வந்து அவங்க தப்பிச்சியும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னடா இது தப்பிச்சு போவாங்கன்னா, ஸோ இப்போ வந்து FBI-க்கு ஒரு ரியலாக ஒரு கொஸ்டின் மார்க் வருதுங்க. ரியலாகவே தப்பிச்சு போயிட்டாங்களா? நம்ம நினச்சிருந்தோம் இவங்க செத்துருப்பாங்க, இவங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு பார்த்தா இவங்க ரியலாகவே தப்பிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கொஸ்டின் மார்க். அண்ட் இந்த கேஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு, இவங்களாம் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுதுங்க. ஆஃப்டர் 17 இயர்ஸுங்க ஒரு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் மார்ஷல் அவங்க வந்து இந்த கேஸை வந்து கையில் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறது மிஸ்டர் மைக்கேல் டேக் இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஸ்டோரி. பிகாஸ் இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் க்ளோஸ் ஆகிருக்கும். பட் இவர் வந்து ஜஸ்ட்டு எடுத்து ஓகே இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டேயில் வந்து அந்த எஸ்கேப் ஆன டேயில் ஏதாச்சும் வந்து கேசஸ் ஃபைல் ஆகிருக்கா அப்படின்னு வந்து பார்க்குறாரு. ஸோ இந்த கதை எங்கே முடிஞ்சிச்சு? காரு இவங்க ஏதோ ஒரு காரை தெஃப்ட் பண்ணிவிட்டு இந்த 3 பேரும் வந்து போயிட்டாங்க அப்படின்னு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கேஸு எது ஃபைல் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது ஒரு தெஃப்ட் கேஸ் வந்து புக் ஆகிருக்காங்க. கார் தெஃப்ட் கேஸ் வந்து, அதுவும் அந்த ப்ளூ ஃபியட் வந்து கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கு. ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்குங்க. எஸ், அவர் வந்து ஷாக் ஆகிட்டாருங்களா, ஓ ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதே நாளில் இன்னொரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் இருக்குது. ஒரு ப்ளூ ஃபியட் வந்து ஒரே பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, அந்த காரில் 3 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இமேஜின், அவங்கெல்லாம் வந்து தப்பிச்சிருக்கவே முடியாது, செத்துருப்பாங்கன்னு நினச்சாங்க. பட் இந்த ஒரு எவிடன்ஸால் இட் வாஸ் லைக் அந்த விக்ரம் மூவியில் வந்து கமல்ஹாசன் மறுபடியும் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து அந்த குழந்தையை பார்ப்பார் தெரியுங்களா. இந்த டார்க் நைட் மூவிஸில் வந்து பேட்மேன் செத்துருப்பார். பட் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஒரு சின்ன ஸ்மைல் ஒன்று கொடுப்பாரு பார்த்தீங்களா, ஆல்ஃபர்டை பார்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்க. ஸோ இட் ஜஸ்ட் ப்ளூ மை மைண்ட். ஸோ எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொன்னாங்களோ வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்க வந்து ஒரு ப்ரில்லியன்ட் அண்ட் ஜீனியஸான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டீரியஸ் திங். இந்த கேஸ் வந்து 17 வருஷம் க்ளோஸ் ஆகிட்டு அண்ட் மறுபடியும் ஒரு ரீசெக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு 2 விஷயம் வந்து ஆயிருக்குன்னா ப்ளூ எவ்ரி ஒன்ஸ் மைண்ட் இல்லை. எஸ், ஓகே கைஸ். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் ஸ்டோரிஸ். இன்னுமே நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், and share it all with your friends. And I'll see you guys in the next video. Bye bye.